இந்த ஸ்டீல் அடுப்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஸ்டீல் அடுப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட் டைம் கேஸ் ஸ்டவ் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும், எதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த மாதிரி உள்ளேயும் சரி வெளியும் சரி எந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குங்கிறது நீங்கள் பார்த்து வாங்கணும். மேக்ஸிமம் அடுப்பு ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி, காசு அதிகமாக இருந்தாலும் நல்ல வெயிட்டான அடுப்பை பார்த்து வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலி இது அன்பாக்சிங்காக இருந்தாலும் கூட இந்த அடுப்பை நாங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணதை அந்த யூஸர் எக்ஸ்பீரியன்ஸையும் தான் சேர்த்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது தேவைப்படுறவங்க இது கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம காஸ்ட்டு கம்மி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் அந்த அடுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அதில் பண்ணிக்கலாம். சில விஷயங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அடுப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம், ரொம்ப நாங்கள் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணணும். இதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் சின்சியராகவும் சீரியஸாகவும் இருந்து தான் ஆகணும். இப்போ இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லெக்கு இல்லாமல் கூட நம்ம அந்த அடுப்பு ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணும்போது அடுப்பு ரொம்ப ஹைட்டாக இருக்குது உங்கள் கிச்சன் மேடையில் அப்படின்னா அந்த லெக்கு நீங்கள் போட தேவையில்ல. லெக்கு இல்லாமல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் அடுப்பு வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் கீழே ஏதாவது ஒரு அந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு சின்னதாக மேட்டு மாதிரி சின்னதாக துணி மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது யாரு வேணால் வெளியே கூட்டலாம் பண்ண தேவையில்ல, நம்மளே மாட்டிக்கலாம். இது மாதிரி ஜஸ்ட்டு உள்ள இன்சர்ட் பண்ணி நெட்டு போட்டாலே போதும். இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த அடுப்புக்கு அப்படி என்ன ஒர்த்து, இதே ப்ரைஸ் ரேஞ்சை விட கம்மியான ப்ரைஸில், அதாவது இந்த அடுப்பை விட இது ரேட்டை விட கம்மியான ரேட்லேயே இதே ஸ்டீல் அடுப்பு கிடைச்சாலும் கூட அப்படி இந்த அடுப்பில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மெட்டீரியல், இந்த அடுப்போட டோட்டல் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற நார்மல் அடுப்பை விட கிட்டத்தட்ட இது ஒரு 300 கிராம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவே வெயிட்டாக இருக்குது. இந்த அடுப்பு வந்து நம்ம ஒரு ஹாலே மேலே ஏறி நின்னாலும் கூட அந்தளவுக்கு இதில் ஒரு பெண்ட் ஆகவோ இல்லை எந்த ஒரு வளையிறதும் எதையும் நம்ம பார்க்க முடியறதில்ல. நான் செக் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் ஒரு 50 கிலோ 60 கிலோ இல்லை ஆளே மேலே ஏறி நின்று பார்த்துட்டோம். சென்டரில் 2 பர்னருக்கும் நடுவில் நின்று பார்த்துட்டோம். நல்லாவே இருக்குது. எந்த ஒரு அசைவும் வளைவும் பெண்டும் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இந்த கினாபு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. ரொம்ப ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ரெகுலராக இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அடுப்பு வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி ரொம்ப ஹார்டாக இருக்குது உங்களுக்கும். இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. இது நான் யூஸ் பண்ண மற்ற அடுப்புங்களை விட ரொம்ப நைஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஒரு 2 விரலில் ஈஸியாகவே நம்ம இதை திருப்பிட முடியும். ரொம்ப 4-5 விரலில் வச்சு புஷ் பண்ணணும், அப்படி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்லாம் கிடையாது. ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சும்மா ஜஸ்ட்டு 1 விரலில் இதில் க்ளோஸ் அவுட் பண்ணும்போது நல்லா ஈஸியாகவே க்ளோஸ் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் இதோட மெட்டீரியலோட ஸ்டீல் அந்த ஷைனிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாட்டி கூட இந்த ஸ்டீலோட அந்த குவாலிட்டியோட அந்த ப்யூர்னஸ் அப்படி நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு அது உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்ல ஒரு ஸ்டீல், கனமான ஸ்டீல் பாத்திரத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது இதில். இதோட லேபிள் அவங்க எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மற்ற அடுப்புங்களை விட கொஞ்சம் ஒரு படி மேலே ஸ்டீல் அடுப்பு இது இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உத்தரவாதத்தோடு கொடுத்துருக்காங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு இது நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரேட்டிங் போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நேரில் அடுப்பு வாங்குறதா இருந்தாலும் கூட சரி, இந்த பேன் சப்போர்ட்டோட நம்ம அவங்க தனியாக கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி ஃபிட் பண்ணி எந்தளவுக்கு ஒரு பக்காவாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சில நேரத்தில் அடுப்பு வேணால் பெண்டாக இருக்கலாம். அப்படி சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேன் சப்போர்ட் மட்டும் பெண்டாக இருக்கும். நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி கீழே குனிஞ்சு இப்படி பாருங்கள் எந்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்குது, எந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். எந்த இடத்துல மேடு பண்ணணும், ஏற்ற இறக்கம் இல்லாமல் கையில் லைட்டாக ஆட்டி பார்த்தீங்கனாலும் தெரியும், ஒரு ஷேக்னஸ் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இதுமாதிரி இது பேன் சப்போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியே வாங்குறத விட இது கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ரொம்பவே கொஞ்சம் கனமாகவும் இருக்குது, ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. 2 பக்கமும் நான் செட் பண்ணி பார்த்ததில் 2 பக்கமும் எந்த ஒரு ஷேக்னஸும் எனக்கு தெரியலை, எந்த ஒரு பெண்டும் தெரியல. ஒரு பக்காவான ஒரு நீட்னஸாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிது. இந்த பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இந்த பர்னரோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் அவங்க மேனுவலாகவே அவங்க செக் பண்ணி கொடுக்கும்போதே நல்லா பக்காவாக செட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. என்னோடய அனுபவத்தில் கிளாஸ் டாப் அடுப்பை விட இந்த ஸ்டீல் அடுப்புங்களோட வந்து லாங் லைஃப் வருது. ரிப்பேரும் அந்தளவுக்கு எதுவும் வரதில்லை. பர்னரில் கூட சரி இதே மாதிரி மெலிசான கொஞ்சம் கனம் கம்மியான பர்னரும் இருக்குது. இப்போ நம்ம லோ குவாலிட்டி காஸ்ட்டில் வாங்கினோன்னா அது வெயிட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அடுப்புக்கு வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து அந்த கிச்சனில் வைக்கிற அந்த மேடையில் அந்த ஹோல்ஸ் வேறு இடத்துல இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அந்த நெட்டை மட்டும் கழட்டி அப்படியே ஆப்போசிட் சைடில் மாற்றிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நீங்கள் கடையில் கொடுத்து நீ பண்ணிக்கலாம். ஏன்னா அது டைட்டாக பண்ணணும், அப்படி இல்லைனா கேஸ் லீக்கேஜ் வரும். நீ கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம பர்னரோட ஹைட்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதை நெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பர்னரோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், டிக்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பர்னரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஃப்ளேம் வந்து பாத்திரத்து மேலே கொஞ்சம் பாத்திரத்தோட சைட்லேயும் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். இப்போ பர்னரோட ஹைட்டை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க, அதாவது பர்னரோட ஹைட்டை கீழே குறைச்சி வச்சிங்க அப்படின்னா, இப்போ இவங்க கரெக்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதை நீ அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தர சொல்லுங்கள். பர்னரோட ஹைட்டு கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேம் நிறைய பாத்திரத்தில் படுற மாதிரியும் சைடில் படாத மாதிரியும் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் கொடுத்துருக்குறதா சொல்லி அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அதேமாதிரி பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். இதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை. இதை வந்து புஷ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. 2 பக்கமும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள மெட்டீரியல் வந்து வெளியே வந்து பார்க்கறது நல்லா இருந்தாலும் கூட உள்ளே எதுவும் அப்படி இருக்குன்னு சொல்லாத மாதிரி உள்ளேயும் வந்து நல்லா ஒரு பக்காவான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எட்ஜஸில் எந்த இடத்துலையுமே ஒரு ஏற்ற இறக்கம் ஒரு மாதிரி ஒரு திட்டலாம் இல்லை. அந்த பக்காவான அந்த வெல்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பைப் லைனும் இதேமாதிரி நீட்டாக இருக்கணும். இது முக்கியமான காரணம். பைப் லைன் வந்து எந்தளவுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபீல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். அதே போல் அந்த அடைப்பு வராது. கேஸில் அடைப்பு வரும் பார்த்திங்களா, அடிக்கடி அந்த அடைப்பு வராது. ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த ப்ராப்ளமும் வராது. இது நாங்கள் வீடியோவில் காட்டும்போது கொஞ்சம் லைட்டான எல்லோ ஃப்ளேம் இருந்தாலும் கூட நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அது ஃபுல் ப்ளூ ஃப்ளேமில் எரியறதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. நாங்கள் அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறமா தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு போடுறோம். யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.